பொம்பளைக்கு அடிக்க தெரியும். பொம்பளைக்கு அடிக்க சொல்லி கவர்மெண்ட் சொன்னதா? ஜனாதிபதி அனுரகுமார் சொன்னாரா? அப்படியே மன்னாரில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரவில் வீதிக்கிறங்கிய மக்கள் மீது போலீசாரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. மன்னாரில் காற்றாலை மின் செயற்திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு மக்களின் விருப்பத்துக்கு மாறாக காற்றாலை பொருட்களை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றுள்ளது. இதனால் குறித்த காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை போராடி அமைதியான முறையில் தடுக்க மக்கள் முயற்சித்துள்ளனர். இதன்போது போலீசார் மக்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதையடுத்து பலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அப்படியே போலீஸ்காரன் காலால பாருங்க கை வீதிக்கு வரும். யார் இவருக்கு அடிச்சது, யார் பொம்பளைக்கு அடிச்சது, சப்பாத்தால உதஞ்சது எல்லா ரெக்கார்ட்ல இருக்கு. பொம்பளைக்கு அடிக்க தெரியும். பொம்பளைக்கு அடிக்க சொல்லி கவர்மெண்ட் சொன்னதா? ஜனாதிபதி அனுரகுமார் சொன்னாரா? சொன்னாரா? பொம்பளைக்கு அடிக்க சொன்னாரா? மக்களின் விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் செயற்படுத்த மாட்டோம் என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த மாதம் குழு ஒன்றை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி
நல்லொரு தீர்வை வழங்குவதாக தெரிவித்திருந்தார். இவ்வாறான பின்னணியில் கடந்த 24ஆம் தேதி ஜனாதிபதி மக்களின் எதிர்ப்பை மீறியும் மக்களின் கருத்துக்களை மதிக்காது தொடர்ச்சியாக காற்றாலை செயற்திட்டங்களை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்திருந்தார். இந்த நிலையில் நேற்றிரவு 10 மணியளவில் முதல் கட்டமாக அமைதியான முறையில் காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்த முற்பட்டுள்ளனர். இருப்பினும் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதையடுத்து 12 மணியளவில் இரண்டாவது காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் அருட்தந்தியர்கள் வீதிகளில் இறங்கி தடுக்க முற்பட்டுள்ளனர். இதன்போது போலீசார் பெண்கள் மற்றும் அருட்தந்தியர்கள் என அனைவர் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு கூட்டத்தை கலைக்க முயன்றுள்ளனர். அதே நேரம் போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக விசேட அதிரடி படையினரை பயன்படுத்தி ஆயுத முனையில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி தாக்கி காற்றாலை உதிரி பாகங்களை கொண்டு சென்றுள்ளனர். குறிப்பாக சில பெண்கள் மீது கால்களால் மிதித்தும் மற்றும் தடிகளால் அடித்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய மக்களுடைய வாழ்வையும் உரிமைகளையும் வாழ்விடங்களையும் எங்களுடைய வளங்களையும் எங்களுடைய அடையாளத்தையும் பாதுகாக்கும் விதமாக நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தின் 55வது நாள் இன்று. இன்றைய நாளிலே எங்களுடைய ஜனாதிபதி வாக்களித்ததன்படி நாங்கள் 30 நாட்கள் காத்திருந்தோம். எங்களுக்கு மக்களுக்கு சார்பான முடிவுகள் வரும் என்று. ஆனால் எங்களை மதிக்காமல், எங்களுடைய உரிமைகளை மதிக்காமல், எங்களுடைய வாழ்விடங்களை மதிக்காமல், எங்களுடைய வளங்களை பாதுகாக்க எந்த முடிவுகளும் எடுக்காமல் எங்களை அழிக்கும் நோக்குடன் அந்த வேலைகளுக்கு அனுமதி கொடுத்தார். அதன் நிமித்தமாக இன்றைய நாளிலே திருவண்ணாமலை துறைமுகத்திலிருந்து காற்றலை அமைப்பதற்கான உபகரணங்கள் வந்தது. அந்த வேளையில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய ஒற்றுமை நிமித்தம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிய பொழுது எங்களுடைய காவல்துறையினுடைய அடாவடித்தனத்தின் வழியாக எங்களுடைய மக்கள் பலர் தாக்கப்பட்டு சிலர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுடைய குருக்களை தூக்கி எறிந்திருக்கிறார்கள், அவமானப்படுத்தியிருக்கிறார்கள், தூசணத்தால் பேசியிருக்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரியது. ஆனால் இது எங்களுடைய தோல்வி அல்ல, இது எங்களுடைய வெற்றி. நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை நாங்கள் பொறுமுறை தொடர்ந்து முன்னேறுவோம். எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம். ஆகவே எங்களை யாரும் அழிக்க முடியாது, யாரும் எங்களை பயமுறுத்த முடியாது. இந்த அநீதிக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வரை தாக்கப்பட்டவர்களுக்கான தூசணம் பேசிய அந்த பெரிய அதிகாரி, அவருக்கு எதிரான மற்றது எங்களுடைய மக்களை தாக்கிய எல்லா காவல்துறை வீரருக்கான உடனடி நடவடிக்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் காவல்துறைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் சார்பாக உறுதியாக நான் சொல்லி வைக்கின்றேன்.